ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதிலாக வந்துட்டு மண்டே மார்க்கெட் க்ளோஸ் பண்ண போகிறதா வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு நான் எல்லாத்துக்கும் மெயில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நானும் வந்துட்டு டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதே சமயத்தில் வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ யாரெல்லாம் அந்த குரூப்பில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு முன்கூட்டியே தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிற நமக்கு ஃபேவரபுளான சில ஸ்டாக்ஸ்லாம் இருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐஆர்இடிஏ. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்து வந்துட்டு இன்றைக்கி Q3 ரிசல்ட் வந்துட்டு அனௌன்ஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஜேகே பேங்க்கும் வந்துட்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி அவங்க வெளியிட போகிற அந்த ரிசல்ட் வச்சு தான் நம்ம இதில் என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற பற்றி முடிவு பண்ணணும். அதே சமயத்தில் வாரே ரெனியூவபிள்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து நான் கொஞ்சம் நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த கம்பெனிலையும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி தான் நம்ம முடிவு எடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு ஃபர்தராக வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான வீடியோஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சொன்ன கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ரிசல்ட் நல்லா கொடுத்தாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் என்னென்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத என்னோட மெம்பர் கம்யூனிட்டி மூலமாக ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் அதை என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆஃபர் செட் ஆகுமோ அதை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா சில்வர் லெவலுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா வீடியோ ஆக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சில இண்டிவிஜுவல் நியூஸஸ் பற்றி கிளியராக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதுனால இந்த வீடியோ நிறைய ஆடியன்ஸ் ரீச் ஆக எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான சப்போர்ட்ஸ் தொடர்ந்து தருவீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்துட்டு சிஎஸ்சியோட Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் சைடு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10% டிக்ளைன் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, அது சொல்லி தான் ஆகணும். ஏன்னா போன குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது சேல்ஸும் வந்துட்டு நல்லாவே அடி வாங்கியிருக்கு. அதே சமயத்தில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ரிசல்ட் கொடுத்திருந்தாலும் போன குவார்ட்டர் காட்டிலும் வந்துட்டு ரொம்ப அதிகமான ஒரு டிப் அப்படிங்கிறத கம்பெனி இந்த டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட்டில் போன குவார்ட்டர் 363 கோடி கொடுத்துருந்தாங்க, இந்த குவார்ட்டரில் வெறும் 301 கோடி தான் கொடுத்துருக்காங்க. இதே போன டிசம்பரில் பார்க்கும்போது 336 கோடி கொடுத்துருந்தாங்க. ஸோ போத் இயர் ஆன் இயர் அண்டு குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 2 குவார்ட்டர்லேருந்து கம்பேர் பண்ணும்போது கரண்ட்டாக வந்துட்டு ரிசல்ட் ரொம்ப ரொம்ப பேடாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த காரணத்தினால தான் வந்துட்டு இன்றைக்கி மட்டுமே ஸ்டாக் கிட்டத்தட்ட % கீழே விழுந்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கில் நம்ம ஒரு டிசம்பர் 24 அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்டாக் வந்து 122 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தாங்க. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து 138 ரேஞ்சில் இருந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட 3% டிக்ளைன். அப்போனா வந்துட்டு ஒரு 14% வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட்டில் இருந்தாங்க. இப்போதைக்கு வந்துட்டு கரண்ட்டில் வந்துட்டு ஒரு 11% ப்ராஃபிட்டில் வந்து இருக்காங்க. ஆல்ரெடி இது நம்ம சொன்ன ஸ்டாக் அப்படிங்கிறனால தான் வந்துட்டு Q3 ரிசல்ட் எடுத்து ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பற்றி பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் இப்போ வந்துட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுனா தாராளமாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்டம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பர் ஷேருக்கு 4.5 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து ரெக்கார்ட் டேட் வந்துட்டு February 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு 2 நாள் ஸ்டாக் இறங்கினாலும் டிவிடெண்ட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து டிவிடெண்ட் வாங்கிட்டு மேபி நீங்கள் எக்ஸல் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நான் இந்த ஸ்டாக்கை சொன்னது வந்துட்டு லாங் டேமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். ஸோ நான் டெஃபினட்டாக வந்து லாங் டேமுக்கு தான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஒருவேளை ஒரு டிப் வந்தாலும் அந்த ஒரு டிப்பை சான்ஸாக எடுத்துக்கிட்டு டெஃபினட்டாக அங்கேயும் நான் அக்குமுலேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்ததாக HFCL பற்றி ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஸ்டாக் இப்போ வந்துட்டு இன்றைக்கி மட்டுமே ஒரு 6% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 623 கோடிக்கு ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு கிடச்சிருக்கு. 5G நெட்வொர்க் கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எந்த கம்பெனிகிட்ட இந்த கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கம்பெனி வந்துட்டு வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் இது கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்டான கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது மட்டும் HFCLக்கு இருக்குது. HFCL ஆல்ரெடி நம்ம ஃபாலோ அப்பில் இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களோட 50 டிவி ஹைக்கும் கரண்ட் ப்ரைஸுக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் அதிகமாக இல்லை, ரொம்ப ரொம்ப லோவர் டிஃப்ரென்ஸாக இருக்காங்க. ரொம்ப ஹையர் வேல்யூவில் இருக்கிறனால தான் வந்துட்டு இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணாமே இருந்தோம். இப்போது வந்துட்டு ஒரு ஹையர் வேல்யூவில் போயிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணலாம், ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட்டில் வந்துட்டு அப்புறமா வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேபி கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு வந்துட்டு இந்த ஒரு நியூஸ் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. HFCL பொறுத்தளவுக்கும் இந்த கான்ட்ராக்ட் இவங்களோட ஷேரை வந்துட்டு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஐசிஐசிஐ பேங்க்கும் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸும் வந்துட்டு மெர்ஜர் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதோட ரெக்கார்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 27 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெர்ஜிங் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஐசிஐசிஐ செக்யூரிட்டி ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 67 ஐசிஐசிஐ பேங்க் ஷேர் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதோட ஆர்பிட்ராஜ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸோட 100 ஷேரோட வேல்யூ வந்துட்டு 76,375 ரூபா. இதே போல் 67 ஐசிஐசிஐ பேங்கோட ஷேர் வந்துட்டு 66,933 ரூபா தான். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இதில் எந்த ஒரு பெனிஃபிட் இருக்க மாதிரி எனக்கு தோணலை. அதனால தான் வந்துட்டு பெரிய ஒரு ஏற்றம் இல்லாமல் ஐசிஐசிஐ பேங்க் வந்துட்டு ஓரளவுக்கு மந்தமான நிலையில் தான் இருக்காங்க. இது வரைக்கும் அந்த பேங்க் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஐசிஐசிஐ பேங்க்லேயே வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல
ரிசல்ட் வந்தாலும் பிரைஸ் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டு இப்போதைக்கு இன்வெஸ்டர் மனசுக்குள்ள இருக்கும். ஏன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்த இண்டஸ்இண்ட் பேங்க், HDFC பேங்க் எல்லாமே வந்துட்டு தொடர்ந்து வீழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ICICI பேங்க்லையும் லாஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்துட்டு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ளாட் சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q3 ரிசல்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு பிரேக் அவுட்க்கு அப்புறமா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் வந்துட்டு கிட்டத்தட்ட 2800 வரைக்குமே மேலே போனாங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு கொஞ்சம் டவுனில் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கான Q3 ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இயர் 10% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் எபிட்டா வந்துட்டு 16% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதே போல் ரெவன்யூ வந்துட்டு இயர் வெறும் 3.2% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட Q3 ரிசல்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ சேல்ஸ் வந்துட்டு போன குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டரில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இயர் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்துருந்தோம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் வந்துட்டு 18% கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சாலிடேட்டாக வந்துட்டு 18% தான் லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 19,640 கோடி கொடுத்துருக்காங்க. இதே போன குவார்ட்டரில் வந்துட்டு 19,878 கோடி கொடுத்துருந்தாங்க. ஸோ கம்பேர் டு குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஈரானிக் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்துட்டு EPSலையும் வந்துட்டு பெரிய அளவு இறக்கம் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு சின்ன டிப் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக ரிசல்ட் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஆவரேஜான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு ஸ்டாக் இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. மேபி எகைன் வந்துட்டு இந்த ஒரு ரீடெஸ்ட் நடத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் நடத்தினாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது ஒரு நல்ல ஒரு பையிங் வாய்ப்பாக இருக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப காசியாஸாக அந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணிட்டே இருங்க. அடுத்ததாக KP எனர்ஜியிலிருந்து ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இந்த ஸ்டாக் பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஹையர் வேல்யூ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போவும் வந்துட்டு ஹையர் வேல்யூ இருக்காங்க. இந்த நியூஸ் மட்டும் நீங்கள் இப்போதைக்கு மனசில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு நியூஸ் தான். கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5.60 மெகாவாட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு, சோலார் ப்ராஜெக்ட். இது வந்துட்டு இவங்களோட ஸ்ரீ வருடி பேப்பர் மில்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிரெடிட் ஆக்சஸோட Q3 ரிசல்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இதுவும் வந்துட்டு கொஞ்சம் ஹையர் வேல்யூவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் இவங்க ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப நல்லபடியாக தான் கொடுத்துருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்துட்டு இயர் 63% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே போல் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வந்துட்டு கிட்டத்தட்ட 41% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இவங்களோட கிராஸ் லோன் ரேஷியோ வந்துட்டு 31% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்துட்டு ப்ரொவிஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட 58% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா செக்மெண்ட்லேயும் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இவங்க ரிசல்ட் வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணும்போது ரெவன்யூன்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 1292 கோடி கொடுத்துருக்காங்க. இதே போன குவார்ட்டரில் 1247 கோடி கொடுத்துருந்தாங்க. இயர் வெறும் 908 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப கிராஜுவலாக நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரியுது. ஸோ எந்த ஒரு குவார்ட்டர்லேயும் வந்து டிப் அப்படிங்கிறது இல்லை, ரொம்ப கன்சாலிடேட்டாக வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போது டிசம்பர் 2020 அப்போ ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து நல்ல ஒரு ரிசல்ட் தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல் இவங்களோட கிராஸ் NPA நெட் NPA எல்லாம் வந்துட்டு ரீசெண்ட் டைம் நல்ல ஒரு குறைச்சிருக்காங்க, நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக நமக்கு புரியுது. ஸோ அடுத்ததாக லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது RBL பேங்கோட Q3 ரிசல்ட். ஸோ ரிசல்ட் வைஸ் பார்க்கும்போது பேங்க்கில் வந்துட்டு ஓரளவுக்கு டிப் அப்படிங்கிறதா நமக்கு கிளியராக தெரியுது. அவங்களோட ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் இயர் 20% வச்சு கிட்டத்தட்ட 233 கோடி கொடுத்துருந்தாலும் ஸோ மார்க்கெட் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் கொடுக்கல அப்படிங்கிற மட்டும்தான் தெரியுது. அதே போல் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது டிப் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. அதே போல் வந்துட்டு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வந்துட்டு 21% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இயர் 1546 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதே போல் NPA வந்துட்டு ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3.12 அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. அதே போல் நெட் NPA வந்துட்டு ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. போன குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 0.02 மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை நீங்கள் இங்கே பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இயர் கம்பேர் பண்ணும்போது என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு போன குவார்ட்டர் காட்டில் இந்த குவார்ட்டரில் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி தான் ஃபீல் ஆகுது. 0.02% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னென்ன ரிசல்ட்டில் எதிர்பார்த்து காத்திருக்கோம், இன்றைக்கி வரைக்குமே அந்த ரிசல்ட் என்னென்ன, நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டாக்ஸில் என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி ரொம்ப கிளியராக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படி நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் உதவும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.